மாணவர்கள் வந்து இப்போ 10th எக்ஸாம் எழுத கூடியவர்கள் வந்து வீட்டில் படிக்கும் பொழுது வீட்டில் படிக்கும்போது அவர்களுடைய இடது கையை வந்து அந்த டேபிள் மேலே வந்து ஊன்றி படிக்கட்டும். ஒரு முக்கியமான கோயில் சார்ந்த விஷயங்கள் பேசுகிறாங்க அப்படின்னும் போது யாராவது கை கட்டி உட்காந்தா கை கட்டாதப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக அப்படின்றது வந்து மேக்ஸிமம் நான் வெளியில் சொல்ல மாட்டேன், மொத்தமாக கை கட்டாத அது ஆகாதுன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. இந்த இடது கை பழக்கம் உள்ள குழந்தைங்களை பாருங்களேன், இடது கையில் எழுதுவாங்க இல்லைங்களா, அதே போல் இடது கையில் கல் எறிகிறது. இடது கை வந்து பலமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வலது மூளை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த வலது கையை பயன்படுத்துறவங்களுக்கு இடது மூளை ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்பவுமே வலது மூளையில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிற விஷயங்கள் அவ்வளோ சீக்கிரம் மறக்காது. அப்போ வலது மூலையில் வந்து ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னும் போது நீங்கள் என்ன செய்யணும், இடது கையை வந்து டேபிள் மேலே ஊன்றி படிக்க வேண்டும். அப்போ வலது மூலையில் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். வலது கை வந்து இடது மூலையை ஆக்டிவேட் பண்ணணும், இடது கை வந்து வலது மூலையை ஆக்டிவேட் பண்ணணும். ரெண்டு கையும் கட்டிட்டு உட்காந்துட்டா அங்கே அவ்வளோ நேரம் பேசுறது எல்லாமே அங்கே புரிஞ்ச மாதிரி இருக்கும். வெளியே போனால் டோட்டலாக மறந்துடுவாங்க. அப்படின்னும் போது அவங்க அந்த இடத்துல வந்து வலது மொழியும் இடது மொழியும் வந்து டம்மி ஆக்குறாங்க கையை கட்டி. அதனால தான் கை கட்டாத ஆகாதுன்னு மொத்தமாக சொல்லி விட்டுட்டாங்க.